ஆதிரை என்கின்ற இந்த திரைக்கதையை நூலாக வெளியிடுகின்ற தோழர் ஆசிஃப் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து ஒரு ஆழமான விவாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய தோழர் எழிலன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் சமூகத்தினுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேம்படுதல் இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு நூலை அசீப் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஒரு திரைக்கதை நூலாக மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இதுக்கு 2008-2009 காலகட்டம், போர் நடந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ்நாட்டினுடைய சூழலை பதிவு செய்திருக்கிறார். அந்த சமயத்தில் இருந்த இளைஞர்கள் எப்படி ஒரு பெரும் துயரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக போராடினார்கள், அங்கலாய்த்தார்கள், என்னவெல்லாம் முயற்சிகளை முன்னெடுத்தார்கள் என்பதையெல்லாம் அந்த நூலில் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆவணமாக இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கற்பனை சார்ந்த காட்சிகளை தவிர பெரும்பாலான காட்சிகளில் நானும் இருந்திருக்கின்றேன். அப்படியான தோழர் எழிலனும் இருந்திருக்கிறார்கள். அந்த சூழலிலே தோழர் அமீர் அவர்களும் சிறையில் இருந்திருக்கிறார். இப்படியான அது நம்ம பதிவு செய்யாமலேயே விவாதிக்காமலே கடந்து போன காலகட்டமாக நமக்கு 2008-2009 காலகட்டம் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய 1965க்கு பின்னாடி, மொழிப்போருக்கு பின்னாடி ரொம்ப தீவிரமாக தமிழ்நாடு இயங்கிய காலகட்டம் 2008-2009. ஆனால் மொழிப்போர் நம்மளுக்கு ஒரு தீர்வை கொடுத்தது, ஒரு அரசியலை கொடுத்தது, ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது. ஆனால் 2009 நம்மளுக்கு ஒரு பேர் அழிவை நம்ம எதிர்கொண்டதுனால அந்த 2009 நம்ம எதை உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால பேச முடியாத சூழல் இருந்தது. அதற்கு பின்னாடி 2009க்கு பின்னாடி எந்த அரசியல் உருவாகி இருக்க வேண்டுமோ அந்த அரசியல் உருவாவதற்கான பின்புலங்கள் இல்லாமல் போயிருச்சு. அதுதான் எழிலன் அவர்கள் சொன்னாங்க. ஒரு சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு இல்லை, ஒரு கமாண்ட் சென்டர்ஸ் இல்லை, ஒரு மையம் இல்லாமல் போன உடனே அது ஒரு போலியான ஒரு அரசியல் தளம் இந்த இடத்தை நிரப்புது. 2009 இருந்த எழுச்சியான ஒரு தமிழ் சூழல் அதற்கு அடுத்து டிரான்சிஷன் ஆகிறது காலகட்டத்தில் அது ஒரு தவறான நபர்களின் கையால் அது கொண்டு போகப்பட்டு கோமாளிகளால் நடத்தப்பட்டு இன்றைக்கு அது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்ட பெருந்துயரத்தை விட்னஸ் பண்ணவர்களாக நாங்களாம் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் அதில் விட்னஸ் பண்ணவர்களாக இருக்கிறோம். இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில், இப்போ தோழர் எழிலன் நான் அப்போ அந்த சமயத்தில் தான் பார்த்துருக்கின்றேன். தோழர் அசீஃபை சரியாக சொல்லணும்னா ஒரு உயர்நீதிமன்றத்தில் நான் அசீஃபை முதல்ல சந்தித்தேன். 2009 ஆரம்ப காலகட்டம், முத்துக்குமாரனுடைய மரணத்திற்கு பிறகு நான் அவரை சந்தித்த காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தை தான் அவர் பதிவு செய்திருக்கார். அந்த காலகட்டத்தில் தோழர் அமீர் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறார். இப்படி ஒரு சூழலை தான் பதிவு பண்ணுங்க. அன்னை சமயத்தில் தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு பலவீனமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு இனப்படுகொலையை தடுக்க நம்மளால முடியல. 2009 நடந்த இனப்படுகொலையை தடுக்க முடியாத ஒரு பெரும் சமூகமாக தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாட்டில் அன்னைக்கு இந்திய அளவில் நம்ம அரசியலில் வலுவானவர்களாக இருந்தோம், பொருளாதாரத்தில் வலுவானவர்களாக இருந்தோம். அன்றைக்கு ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார். இப்படியெல்லாம் நடந்த சமயத்தில் 1.5 லட்சம் பேர் கொலை பண்ணப்படுறதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல. அப்படி ஒரு பலவீனமான நிலை 2008-2009 மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் அதான் நிலைமை தமிழ்நாட்டில். அந்த நிலைமை மாறவே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான தமிழ் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய கட்டமைப்பே உருவாகாத ஒரு நிலை 17 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நிலையை நம்ம இன்னும் அதுலேருந்து நம்ம மீண்டெல்லாம் வரல. மறுபடியும் ஒரு நெருக்கடி வருகிறது அப்படின்னா நம்ம இன்னைக்கு 2009 எப்படிலாம் அல்லாடணுமோ, நானும் அசீஃபும் சொல்லணும்னா அன்றைக்கு போர் நிறுத்த சமயத்தில் போர் நிறுத்தம் வேணுங்கிற இதுக்காக நடந்த பல்வேறு போராட்டங்களுக்கு ஓடி போய் நிற்போம். யார் நடத்தினாலும் சரி போய் நிற்போம், யார் நடத்தினாலும் போய் நிற்போம். என்ன தோரமாக இருக்குன்னா, நேற்றுக்கு என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டோமோ அதில் அவங்க எத்தனை பேரோ அதே ஆட்கள் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க தான் அந்த 4 நாள் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு வந்திருப்பாங்க. அப்படி திரும்பி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கோடிக்கணக்கில் ஓடிட்டு இருக்கும் அன்றாட வாழ்க்கையில். ஆனால் அங்கே ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்க செய்தி நம்ம தெரிஞ்சு நம்மளால போய் சொல்ல முடியாத ஆற்றாமல் இருக்கும். நம்ம பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து நிறுத்தி இப்படி ஒரு இத்தனை மக்கள் சாகுறாங்கன்னு சொல்லலாம் போல தோணும். அப்போ பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் சிலர் பேசுறது நான் கேட்டிருக்கோம். அந்த சமயத்தில் அவங்க சொல்லுவாங்க, முதல் நாள் இரவு எங்களுக்கு ஃபோன் வந்தது,
எங்களுடைய சொந்தக்காரங்க வந்து அடிபடுறதை கேட்குறோம், அவங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க, கூட இருந்தவங்க கொல்லப்பட்டாங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி குண்டு விழுகிற சத்தம் எங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது, எங்களால் தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த துயரத்தை எடுத்துட்டு நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்கிறது? எதை பற்றியுமே கவலைப்படாத தமிழ் சமூகம் வந்து அப்படியே இயங்கிட்டு இருக்கோம். அன்றாட வாழ்க்கையில் பொழுதுபோக்கில் கிரிக்கெட்லேயோ விழாக்கள்லையோ பொங்கல் விழாவிலோ இயங்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தனிமைப்பட்டதாகவும் நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும், அந்த அந்நியப்படுதலை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. அது எப்படி நம்ம அந்த 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 இடத்த வந்து நம்ம பெரிய ஒரு அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவு நடந்து கொண்டிருப்பதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமையான ஒரு 7 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 7 கோடி பேருக்கு சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறோம். 7 கோடி பேரும் இதை பற்றி என்னன்னே தெரியாம தன் குழந்தை தண்ணீரில் மூழ்கி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரியாத தாயை போல நம்ம அந்த தமிழ் சமூகம் அன்னைக்கு இருந்தது. 1.5 லட்சம் பேர் படுகொலை ஆனதற்கு பிறகு நம்ம வந்துருச்சு நின்று பார்க்கும்போது அங்கே எதுவுமே மிச்சம் இல்லாமல் போயிருச்சு. அதற்கு பின்னாடி நிறைய அந்த பற்றியான ஒரு ஒரு உண்மையான ஆழமான விவாதம் நடக்கலை. உண்மையாக சொல்ல போனால் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டோம். நானும் அசிபோ தோழர் எழிலனோ எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் போய் அந்த 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 பெயினோட தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். எங்களை இணைப்பது அந்த வழி, வேற ஒன்றும் வழி தான் எங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சமயத்தில் சரியோ தப்போ அதில் அந்த அந்த சமயத்தில் நடந்த அரசியல் கோட்பாட்டு விவாதங்கள் இன்றைக்கு வரைக்கும் விவாதம் தொடரவும் இல்லை, நிறைவு பெறவும் இல்லை. அந்த விவாதத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புள்ளியில் நின்றுட்டு இருக்கிறோம். நிறைவு பெறாத புள்ளியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புள்ளியில் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். நான் சொல்லக்கூடியது வந்து அது என்னன்னா, அன்றைக்கு இந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறை என்ன, ஏன் தடுத்து நிறுத்த முடியாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்வி இன்னைக்கும் நம்மளுக்கு இருக்குது, இன்றைக்கும் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி அழிவுக்கான தீர்வை கண்டுபிடிக்காத ஒரு நிலைமை நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ பேர் கொலை பண்ணிட்டான், சரி, கொலை பண்ணவனை நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கு அதாவது செத்து போனவங்களுக்கு நீதி வாங்கணுமா? செய்ய முடியல. அப்போ 2009 கொலை நடந்த பொழுது தடுக்க முடியாத பலவீனம், அந்த கொலைக்கான நியாயத்தை வாங்குவதில் கூட அந்த நம்மளுக்கான பலவீனம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நம்ம பலவீனமானவர்களாகத்தான் இருக்கிறோமே ஒழிய, நாம் அந்த பெரும் இனப்படுகொலைக்கு பின்னாடி பலமானவர்களாக மாறுவதற்குரிய எந்த சிந்தனையையும் எந்தவித விவாதத்தை நடத்தாத ஒரு தமிழ் சமூகமாகவே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த புத்தகத்தில் பல இடங்களை தெரிக்கிறது. ஈழம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள், அதை வந்து கேள்விகளாக வச்சுட்டு போயிருக்கிறாரு. இது அதில் எழுந்த கேள்விகளை அவர் அசீஃப் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து எந்த தரப்பிலையும் அது ஒரு குற்றமாக அதை பார்த்து விடக்கூடாது என்பதில் கவனமாக அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு எழுத்து நடை அவருக்கு இதில் வாய்த்திருக்கிறது. இதில் ஆதிரையையும் நன்றாக தெரியும், இலாவையும் எனக்கு நன்றாக தெரியும், இதில் இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களையும் நன்றாகவே தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு விதமான அசீஃபினோட வாழ்க்கை வரலாறாக கூட நான் வந்து பார்க்குறேன். இதில் எல்லாருக்கும் அந்த ஆனாலும் அந்த துயரத்து நடுவில் ஒரு பூ பூத்திருக்கிறது. அது வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு ஒரு காதலை வைத்து இந்த துயரத்தை அவர் வந்து விளக்கி எழுதியிருக்கிறார். அதை வந்து இவ்வளோ வழியோடு அதை எழுதியிருப்பாருங்கிறதுனால அது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. நான் எவ்வளோ பெரிய துயரம் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல கேள்விகள் இந்த புத்தகத்தில் வந்து எழுப்பப்படுகிறது. முதல் கேள்வியே வந்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கதையை இந்தியாவிற்குள் திரைப்படமாக்க முடியாது என்கின்ற கேள்விதான். அதுக்கு பொருட்செலவு ஒரு பிரச்சனை கிடையாது. இங்க இதுக்கு முதலீடு செய்ய முடியாமல் எல்லாம் யாருமே கிடையாது. முதலீடு செய்ய விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் முதலீடு செஞ்சா இந்த அரசாங்கம் இந்த படத்தை திரையிட விடுமா அப்படிங்கிற கேள்விக்காக தான் முதலீடு செய்யாமல் இருக்கிறாங்களே ஒழிய அதனால் லாபம் வராது, பொருளை திரும்ப பெற முடியாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாடு வந்து ஈழம் குறித்து ஒரு படம் செய்கிறது என்றால், திரைப்படம் செய்கிறது என்றால் அது சர்வதேச படமாகத்தான் இருக்க முடியும். சர்வதேச அளவிலான ஒரு ஒரு அப்பீல வந்து அந்த படத்துக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இன்டர்நேஷனல் அப்பீலோட தான் மற்றது எல்லாமே ஒரு ரீஜனலாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஈழம் சம்பந்தமாக எடுக்கிறோம்னா அது ஒரு இன்டர்நேஷனல் அப்பீலோட, இன்டர்நேஷனல் டிஸ்கஷனோட போய் நிற்கும். தமிழ் சமூகம் சர்வதேச அளவிலான ஆடியன்ஸுக்கான ஒரு படத்தை, ஒரு அரசியலை கொடுக்கக்கூடிய இடம்தான் தமிழீழ அரசியல் போராட்ட வரலாறு. அந்த சர்வதேச தன்மையை வந்து அவர் இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். சர்வதேச தன்மையை இந்த புத்தகத்தில், ஈழத்தினோட சர்வதேச தன்மை இங்கே அதிகமாக பேசப்பட்டதில்லை. நாங்கள் அதுதான் அதிகமாக பேசிட்டே இருந்தோம். அது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாகவும் நீங்கள் அதை வந்து பார்க்கணும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு இம்பீரியலிஸ்ட் இஷ்யூ, ஒரு ஏகாதிபத்தியத்தினோட பிரச்சனையாகவும் பார்க்கணுங்கிறதையும்
நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஒரு இன ரீதியான பிரச்சனையாகவும் அது இருந்தது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுடைய அடுக்காக தொகுப்பாக ஈழப் பிரச்சனை நம்மளுக்கு இருந்தது. அதைத்தான் வந்து இதுல முன்வைக்கிறார். பல்வேறு விஷயங்கள் அதுல வந்து தமிழ்நாட்டிற்குள்ளர எவ்வாறு நம்ம வந்து வலிமை இல்லாமல், அரசியல் வலிமை இல்லாமல் இருந்தோம் அப்படிங்கிறத அவர் எழுப்பியிருக்கிறார். பெரிய அளவுக்கு யாரையுமே அவர் குறை சொல்லனாலும் எல்லாத்தோட பலவீனத்தையும் அவர் காமிச்சிருக்கிறார். எல்லாரோட பலவீனமும் அதுல வந்து வந்திருக்குது. உண்மையாலுமே ஒரு சுய விமர்சனமாகவும் இந்த புத்தகத்தை நம்ம பத்தியான ஒரு சுய விமர்சனம் நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. நம்மளுக்கு வந்து என்ன நடந்ததுன்னா வந்து 2009 இனப்படுகொலைக்கு திமுக காரணம், காங்கிரஸ் காரணம் சொல்லிட்டு கடந்து போவதோடு அது பிரச்சனையை முடிக்கக்கூடிய நிலைமை, ஒரு கட்சி அரசியலாக முடிச்சு போகக்கூடிய நிலைமையில எங்களுக்கு உடன்பாடு என்றைக்குமே கிடையாது. பல்வேறு காரணிகள் இருந்திருக்கின்றன. அந்த காரணிகளை குறித்து பேசணும். ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, ஆனால் அப்படியான ஒரு பேச்சே வரவிடாம ஒரு மொன்னையான, ஒரு கேலித்தன்மையான, ஒரு மலினப்படுத்தப்பட்ட அரசியல் இங்கே சீமானால் முன்னெடுக்கப்பட்டது. நான் வெளிப்படை இனிமேல் மறைச்சு பூடமா பேசுறதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாது. ஒரு அயோக்கியத்தனமான, நேர்மையற்ற, ஒரு துரோகத்தனமான ஒரு அரசியல் அவரால் 17 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த பரப்புரையினால தமிழ்நாட்டில் எது விவாதத்திற்கு வர வேண்டுமோ அது விவாதத்துக்கு வரலை. அதனால வரக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பாசிசத்துக்கு எதிராக அணி திரள வேண்டிய தமிழ் சமூகம், ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக கட்சி கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து அணி திரள வேண்டிய ஒரு தமிழ் சமூகம் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு பிளவு கூறுகளாக தமிழ் சமூகத்தை கூறுபடுத்தி நிறுத்தக்கூடிய ஒன்றை ஈழத்தினுடைய அரசியலாக வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ பேசியிருக்கிறோம். இதுல அவர் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள், இது எதுவுமே இந்த சமூகத்துல வந்து விவாதத்துக்கே வரல, எதுவுமே வரல. பல்வேறு ஆற்றாமையோடு நான் பேசுகின்றேன். இதுல வந்து ஒரு ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் நடக்கக்கூடிய ஒரு விவாதத்தை குறித்து எழுதியிருப்பார். அதோட நேரடி விட்னஸ் நான் நேரடி விட்னஸ். நான் இது வரைக்கும் வெளியில சொல்லலை. முதல் முறையாக ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பு அந்த அறிக்கையை வைத்து தமிழ் பிரதிநிதிகளிடத்தில் ஒரு உள்ளரங்க கூட்டம் நடக்கிறது. ஒரு உள்ளரங்க கூட்டம், இந்த இன்டர்னல் பிரீஃபிங் சொல்லுவாங்க. யார் விக்டிமோ, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட தரப்போடு ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனரினுடைய அலுவலக அதிகாரிகள் உட்கார்ந்து பேசுறாங்க. நாங்கள் இந்த தீர்வை முன்வைக்க போறோம், இந்த தீர்வு குறித்தான உங்க பார்வை என்னன்னு ஒரு இன்டர்னல் மீட்டிங் நடக்குது. நான் அந்த சமயத்தில் சுவிட்சர்லாந்தில் ஜூரிக் நகர்ல இருந்தேன். அந்த கூட்டத்துக்கான விவரம் வந்து அன்றைக்கு காலையில் 7 மணிக்கு கிடைக்குது. அவசரமாக கிளம்பி அதில் ஒரு கேட் கிராஷிங் தான், அது உள்ள போறோம். அங்கே அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இருக்குது, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஈழத்திலிருந்து இயங்குகின்ற இன்டர்நேஷனல் என்ஜிஓஸ் அல்லது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து பிரெஞ்சு மொழியில் நடத்தப்பட்டுச்சப்ப அந்த அறிக்கைகள் பிரெஞ்சு மொழியில் இருந்தது. அதை எடுத்து கொஞ்சம் மொழிபெயர்த்தெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தமிழ் சமூகம் வந்து அது சொன்னா புரியுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட தெரியல. என்னன்னா, அங்க நடந்தது இனப்படுகொலைன்னு அங்கீகரிக்கல ஐநா, ஆனால் அங்க ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு தரணும். அதை வந்து இலங்கை அரசே வந்து அந்த தீர்வு தர முடியாது. அப்படின்னா அதுக்கு ஒரு நீதிமன்றம் தேவை, நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு விசாரணை தேவை. அந்த விசாரணை யார் செய்கிறது அப்படின்னா ஒரு கலப்பு விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன நடந்தது அப்படிஎன்பதை பற்றி விசாரிப்பதற்கு யார் குற்றம் இழைத்தானோ அவனும் ஒரு சர்வதேச நாடும் சேர்ந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்வை முன்வைத்தார்கள். இப்படி ஒரு மெக்கானிசம் உலகத்துல எந்த வயலேஷன்ஸ்லயும் நடக்கல. உலகத்துல நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகள், மிகப்பெரிய மானுட அழிவுல கூட இந்த முறையை ஐநா முன்வைக்கவில்லை. நான் அதை கேள்வி எழுப்பினேன். நீங்க இன்டர்னல் மெக்கானிசம், ஒரு ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன் சொல்றீங்க, ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன் எங்க நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வயலேஷன்ஸ்ல கேட்டேன். நான் இந்த கேள்வி யாருமே கேட்கல தோழர். அங்க வந்திருந்த அம்னெஸ்டி இன்டர்நேஷனலோ ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோ யாருமே கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். இந்த மாதிரியான ஒரு வயலேஷன்ஸுக்கு ஹைபிரிட் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் உலகத்தில் எங்க நடந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க. கம்போடியாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஈஸ்ட் திமோரில் பண்ணியிருக்கிறோம், கிழக்கு திமோரிலும் கம்போடியாவிலும் நாங்கள் இதை செய்திருக்கோம், லாவோஸில் செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஈஸ்ட் திமோரில் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் திமோருக்கு, கிழக்கு திமோருக்கு இந்தோனேஷியாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான
சுதந்திரமான வாக்கெடுப்பை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன் கிழக்கு திமோர் அரசும் இந்தோனேஷியா அரசும் சேர்ந்து நடத்தின ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம் வச்சிங்க. கம்போடியாவில் வந்து தேசிய இன விடுதலை போராட்டம் நடக்கல. கம்போடியாவில் இருந்த ஒரு அரசாட்சி வந்து அவ்வளவு பெரிய அழிவே நடந்தது. அதனால இன்டர்னல் மெக்கானிசத்தை அந்த ஆட்சியை அகற்றி விட்டு புதிய ஆட்சி முறையை கொண்டு வந்து அந்த ஆட்சி முறை அதற்கு முன்பு இருந்த ஆட்சி முறையை நோக்கியான ஒரு ஹைபிரிட் மெக்கானிசத்துக்கு இன்டர்நேஷனல் மெக்கானிசத்தை வச்சிங்க. இங்க பாதிக்கப்பட்ட தரப்புக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்து ஹைபிரிட் மெக்கானிசம் வைக்கிறீங்கன்னு நான் கேட்டேன். நான் இதை ஒரு அமைப்பு கூட கேட்கவில்லை. ஒரு அமைப்பு கூட கேட்கவில்லை. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் முகத்திலேயோ ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் முகத்திலோ ஈயாடலை. அவங்க இதை பத்தி கேட்க விரும்பலை. அவங்க அமெரிக்காவோட இன்டர்வென்ஷன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் வேணும்னு மட்டும்தான் கேட்டாங்க. மெக்கானிசம் சொல்றதே தப்பு, இன்வெஸ்டிகேஷன் தான் வேணும், மெக்கானிசம் தேவையில்லை. இது இவ்வளவு டெக்னிக்கலான ஒரு பிரச்சனையை நம்ம இங்க கையாண்டுட்டு இருக்கிறோம். இன்டர்நேஷனல்ங்கிறது வேற, மல்டிநேஷனல் வேற. அவங்க மல்டிநேஷனல் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க. மல்டிநேஷனல் பல நாடுகளை கூட்டு உட்கார வைக்கிறது, இன்டர்நேஷனல் சர்வதேசத்தை கூட்டு உட்கார வைக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மல்டிநேஷனல் அவனுக்கு விருப்பப்பட்ட நாடுகள் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு பாகிஸ்தானு, இஸ்ரேலு, அமெரிக்கா, பிரிட்டனு, இந்தியாவெல்லாம் சேர்ந்து இலங்கைக்கு அசிஸ்ட் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம் சொன்னான். மல்டிநேஷனல் இன்டர்நேஷனலா? இன்டர்நேஷனலா அதுல யார் வேணா வரலாம். பிரேசில் வரலாம், சவுத் ஆப்பிரிக்கா வரலாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து கடைசி வரைக்கும் விடுதலை புலிகளை பாதுகாப்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை முன்னெடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வரலாம். இப்படி இன்டர்நேஷனல் மெக்கானிசம் வேற, மல்டிநேஷனல் மெக்கானிசம் வேற, ஹைபிரிட் மெக்கானிசம் வேற, ஒரு இன்டர்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேற. இது குறித்து விவாதத்தில் சண்டை போட்டும் போது கடைசி அவங்க என்ன கேட்டாங்க, நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு கேட்டாங்க. ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா? நோ, ஐ எம் ஃப்ரம் இந்தியா. நோ, வி வாண்ட் சம்படி ஃப்ரம் த விக்டிம்ஸ். எனக்கு விக்டிம்ஸ்ல இருந்து யாராவது இருந்தால் பேசுறதா பேசுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதோட அந்த டிஸ்கஷனை முடிச்சாங்க. முடித்துட்டு அதற்கு அடுத்த செஷன் வந்து அமெரிக்கா தீர்மானத்தை முன்வைக்கிறது. அது குறித்து பல நாடுகள் விவாதம் வைக்கிறாங்க. அந்த விவாதத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து, தமிழர் தரப்பிலிருந்து அந்த தீர்மானத்தில் திருத்தத்தை சொல்ல முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். வேற யாரையும் அனுமதிக்கல. தமிழர் தரப்பில் யாரும் அனுமதிக்காமல் அதில் திருத்தத்தை கொண்டு வந்தது ரஷ்யா கொண்டு வந்தாங்க, சீனா கொண்டு வந்தது, பாகிஸ்தான் கொண்டு வந்தது. இந்தியாவுக்கான எல்லா உதவிகளும் செய்துவிட்டு முடித்து விட்டு போனார்கள். இப்படியே இல்லாம அவுட்ரைட்டா தமிழர்களோட தொண்டைக்குள்ளார அந்த தீர்மானத்தை திணித்து விட்டு போனார்கள். இப்படி ஒரு மோசமான சண்டை நடத்திட்டு இங்க வந்தா இங்க ஆமக்கதை நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசியலை இங்க செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நபரை குறித்தான எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இந்த தமிழ் சமூகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஆனால் வேலை செய்த எல்லார பத்தியுமான கேவலமான கீழ்த்தரமான அவதூறுகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கும். இங்க வந்து இறங்கினா அவ்வளவு அவதூறு. எனக்கு நான் இதை விட ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். இதை செஞ்சுட்டு அப்புறம் வேற அந்த நாட்டில் மேற்குலகத்தில் ஒரு நாட்டில் ஒரு வகுப்புக்கு கூப்பிட்டாங்க. நான் போனேன். அது ஒரு சின்ன நகரம் போல, பாசல் பக்கத்தில். வகுப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த வகுப்பு ஏற்பாடு பண்ணவர் கேட்கிறாரு, போல ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு. அண்ணா இங்க வாங்கினேன். இல்ல போன் பண்ணி சொல்றாங்க, நீங்க தமிழரா இல்லையான்னு சொல்லுங்கண்ணே அப்படின்றாங்க. எங்கடா? நான் தமிழ்நாட்டுல இருந்து போன் பண்ணியிருக்கானுங்க. இந்த ஆமக்கரை குரூப்பு தமிழ்நாட்டில இருந்து போன் பண்ணி நீ தமிழரா இல்லையான்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் பேச போன்னு சொல்லி பேசுறானுங்க. ஒரு இரவுல வந்து ஜெனீவால நான் பேசிக்கொண்டிருக்க இந்த ஐநா செஷனுக்கு போன சமயத்தில் நான் தங்கன வீட்டில இருந்து வெளியேற வேண்டிய நிலைமை இதனால் வந்தது. போன போட்டு சொன்னாங்க, அவன் தமிழர் இல்லை, வெளியே அனுப்புங்க அப்படின்னு. இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் இங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இந்த 15 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தை ஆக்கிரமித்திருந்தது. இப்ப புது பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்குது. அடுத்த பிரச்சனையை அதுவரை கையாள வேண்டிய தேவை இருக்கு. நம்மளுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணியே நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க போயிடும் போட்டுருக்கு. இவங்களை அம்பலப்படுத்துறதுக்கே பாதி வாழ்க்கை போயிருச்சு. நம்ம புதுசா எதையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. இங்க எதை ஆக்கப்பூர்வமா உருவாக்கணுமோ அந்த ஆக்கப்பூர்வமான ஒன்றை உருவாக்க முடியல. அப்ப இந்த சமயத்துலதான் நான் இந்த புத்தகத்தோட முக்கியமான புத்தகம் பார்க்கிறேன். எனக்கு இதுல சில முரண்பாடுகள்லாம் அவர்கிட்ட உண்டு. எப்பவுமே எனக்கும் அசைவுக்கு அந்த சண்டை நடந்துனே தான் இருக்கும். அது வர்க்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நடக்கிற சண்டை நடந்துனே தான் இருக்கும். அது நடக்கட்டும், அது நல்லதுதான். அது எப்பவுமே நடக்கிற சண்டை விவாதம். அது விவாதம் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா ஈழம் குறித்தான பல அவதூறுகள் வந்து தமிழ் சமூகத்துல ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்படுறத கவனத்தோட பாருங்க. ஏன்னா ஒரு இனப்படுகொலை மறைப்பதற்கு ஒரு அவதூறுகளை பயன்படுத்தும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்தியாவில்
இந்த ஈழப்படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கு மாவோயிஸ்டுகள் தான் மிக தீவிரமான நடவடிக்கையை முன்னெடுத்தார்கள், கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதை கடந்து வேற யாருமே அது குறித்து எந்த அக்கறையும் செலுத்தவில்லை. வேற எந்த அக்கறையும் பெரிய அளவுக்கு செலுத்தல. இந்த ரெண்டு அமைப்புகள் மிக தீவிரமாக இயங்கினாங்க. முதல் போராட்டத்தை சிபிஐஏ நடத்தினாங்க, தேசிய அளவில் நடத்தினாங்க. மாவோயிஸ்ட் அமைப்பு போரினுடைய தீவிரமான காலகட்டத்தில் பேசினாங்க. மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தலைவர்களாக இருந்த பேராசிரியர் சாய்பாபா போன்றவர்களெல்லாம், வரவர்ராவ் போன்றவர்களெல்லாம் இது குறித்து எதிர்வினையாற்றினார்கள். பிரபாகரனை குறித்து ஒரு வரவர்ராவ் அவர்கள் எழுதிய கவிதையெல்லாம் மிக முக்கியமான கவிதைகள். இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக தவறான நிலைப்பாடை எடுத்தது வந்து மிகப்பெரிய அழிவை கொண்டு போய் நிறுத்துச்சு. இன்னைக்கு அந்த கட்சி அது சுயவிமர்சனமா எடுக்கலை. அதை நான் வந்து கடந்து போயிட முடியாது. அதுக்கு எவ்வளவு காலம் கடந்து போக முடியும்? ஏன்னா இன அழிப்புக்கு பிறகு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலையே. அவ்வளோ பெரிய இடதுசாரி கட்சி கேட்கல. இது ஏன் நான் இந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பாக எடுத்துட்டு நான் சொல்றேன்னால், ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட போய் பார்த்து இது குறித்தான அறிக்கையை நாங்கள் கொடுத்து பேசிய பொழுது அவங்க கேட்டது வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்தியாவினுடைய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன கேட்டாங்க. அவங்க ஈழத்தினுடைய பிரச்சனையை குறித்தெல்லாம் நேரடியாக ஈழத்தமிழர்கிட்ட கேட்பது தயாராகல. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடை நோக்கி தான் கேட்டாங்க. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு மிகவும் போலியானது, உள்ளடக்கம் இல்லாதது. அதனுடைய இந்திய தலைமை வந்து மிக மோசமாக அது வந்து பலவேறு பொய்களின் ரீதியாக ஒரு விவாதமற்ற முறையை கட்டமைச்சு நிறுத்திட்டு போயிட்டாங்க. வெறும் அதற்கு மேல ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு அவதூறுகளை மட்டும் முன் வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல இது வந்து நிறைய பேருக்கு அன்ஈஸியா இருக்கலாம். எனக்கும் கூட இந்த சமயத்தில் பிஜேபி எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் பேசுறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனால் ஈழம் என்று வந்த பிறகு, அதுக்காக முழு நேரம் வேலை செய்த பிறகு, இவர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை இல்லை என்பதை ஆவணப்பூர்வமாக அறிந்த பிறகு நான் பேசாமல் இருக்க முடியாது. நான் வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிட்டு நான் வந்து வெளிப்படையாகவே விவாதத்துக்கு நீங்க வைக்கணுங்கிறத கேட்டேன். அது தேவை. ஏன்னா அங்க வந்து நீங்க சிங்கள பாட்டாளி வர்க்கத்தையும் தமிழ் பாட்டாளி வர்க்கத்தையும் இணைச்சுதான் விடுதலை கொண்டு வரணுங்கிறது புஸ்தகத்தில் கூட எழுத முடியாது. சிங்கள பாட்டாளிய புரட்சிகர சக்தியா மாற்றுவதற்கான எந்த வேலை திட்டத்தையும் இந்தியாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கல. சிங்கள பாட்டாளிகளுக்காக வேலை செய்த விராஜ் மெண்டிஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிங்கள இடதுசாரி சிந்தனையாளர், அவர் கூட நான் கிட்டத்தட்ட 3 மாதம் செலவழித்திருந்தேன். அவர் வந்து ஒன்று சொன்னார். நான் அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டேன். சிங்கள பாட்டாளிகளோடு ஏன் விடுதலை புலிகள் உறவை வைத்துக் கொள்ளவில்லை? சிங்கள இடதுசாரிகளோடு ஏன் உறவை வைத்துக் கொள்ளவில்லை? அதை வைத்துக்கொண்டு சிங்கள பேரினவாதத்தை ஏன் வந்து முடிக்கல? இங்கே நம்மளுக்கு பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல அதற்கான முயற்சிகள் இருந்தது, நான் அந்த முயற்சியை முன்னெடுத்தேன்னு அவர் சொன்னார். எப்பன்னா ஜேவிபியோட செகண்ட் அப்ரைசிங் அப்ப இரண்டாவது எழுச்சி, ஜேவிபியோட 2வது எழுச்சி நடந்த சமயத்தில் நான் அதற்கான முயற்சியை முன்னெடுத்தேன்னு விராஜ் மெண்டிஸ் சொன்னார். விராஜ் மெண்டிஸ் யார் என்றால், குடியேற்ற உரிமை குறித்து இங்கிலாந்தில் பெரும் போராட்டத்தை நடத்திய காரணத்தினால், குடியேறிகளின் உரிமைக்காக போராடிய காரணத்தினால், ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினதுனால அவரை இங்கிலாந்தை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்று இங்கிலாந்து அரசு உத்தரவிட்ட பொழுது, இங்கிலாந்தினுடைய புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் கடைசியில் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்ச்சில் இருக்க வச்சாங்க. சர்ச்சுக்குள்ளார பிரிட்டிஷனுடைய போலீஸ் உள்ள நுழைய முடியாது, இந்த எல்லை பாதுகாப்புத்துறை நுழைய முடியாது, அதனால உள்ள வச்சிருந்தாங்க. எப்படி அசாஞ்சேவை வைத்திருந்தார்களோ அதே போல விராஜ் மெண்டிஸ் 2 ஆண்டு காலம் அங்க வச்சிருந்தாங்க. அது ஒரு இரவுல அவரை உடைச்சி உள்ள போய் அவரை வந்து எடுத்தாங்க, அவர் அங்கிருந்து அட்டாக் பண்ணாங்க. அப்படிதான் விராஜ் மெண்டிஸை திரும்ப கொண்டு போய் இலங்கை கொண்டு போய் போடுறாங்க. அப்போ ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, திரும்ப அனுப்புனா விராஜ் மெண்டிஸ் உயிருக்கு ஆபத்து வரும், அப்படி ஆபத்து வராம விராஜ் மெண்டிஸை பாதுகாக்க வேண்டியது இலங்கை அரசினுடைய கடமை என்று சொல்லி திரும்ப கொண்டு போய் விடுறாங்க. அப்படி விடும் பொழுது அவர் ஜேவிபியை பார்த்து பேசுறார். அப்ப ஜேவிபி மீது மிகப்பெரிய ஒரு அழிப்பு போர் நடந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதே சமயத்தில் வடக்கு பகுதியிலே இந்திய அமைதிப்படையோடு விடுதலை புலிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. தெற்கு பகுதியிலே இலங்கை ராணுவத்தோடு ஜேவிபி சிங்கள பாட்டாளி அமைப்பு போராட்டம் நடத்துகிறது. வடக்கு பகுதியிலே விடுதலை புலிகள் அமைதிப்படையோடு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் ஜேவிபி சொல்றாரு, நீங்களும் விடுதலை புலிகளும் சேர்ந்து இதை எதிர்கொண்டா என்ன, ஆளும் வர்க்கத்தை எதிர்கொண்டால் என்னன்னு கேட்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் ஜேவிபியில் அப்படி என்றால் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்றாங்க. இவர் வந்து விடுதலை புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. விடுதலை புலிகள் சொல்றாங்க,
நாங்கள் ஆயுதம் தர தயார், ஜேவிபியை நாங்கள் பயிற்சி அளிக்க தயார், எங்களுக்கு ஒரே ஒரு வாக்குறுதி வேண்டும், தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஜேவிபியால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இதை விராஜ் மெண்டிஸ் ஜேவிபியிடம் தெரிவிக்கிறார். ஜேவிபியின் தலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவர்கள் மையக்குழுவில் விவாதிக்கப்பட்டு அவர் கொடுத்த பதில் என்பது தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை எங்களால் ஏற்க முடியாது என்று அவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் விடுதலை புலிகளுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், நாங்கள் நாளைக்கு இந்த போரெல்லாம் முடிந்த பிறகு சிங்கள பாட்டாளி தோழலுக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கியை தூக்கி சண்டை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக விரும்பவில்லை, அதனால் நாங்கள் ஆயுதத்தை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். இப்ப சிங்கள பாட்டாளிகளும் தமிழ் பாட்டாளிகளும் இணையாமல் தடுத்ததை சிங்கள பேரினவாதத்தை ஏற்றுக்கொண்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் கூட அனுரா குமார திசநாயகாவினுடைய கட்சி தான் அதை செய்தது. இதற்கான சாட்சியமாக இருந்தவர் விராஜ் மெண்டிஸ். இதை என்னிடத்துல சொன்னவர் விராஜ் மெண்டிஸ். அப்ப இந்த அரசியல் எல்லாம் இந்த தமிழ் இன்னைக்கு இந்தியாவிற்குள்ளாக இதெல்லாம் விவாதிக்கப்படலைன்னா இது ஏன் நான் இன்னைக்கு இது முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குனால், இலங்கையில் நடத்தப்பட்ட அந்த அழிவினுடைய மாடல், ஸ்ரீலங்கன் மாடல் தான் பாலஸ்தீனத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பாலஸ்தீன மாடல், பாலஸ்தீனத்துக்கு எதிராக நான் பாலஸ்தீனத்திற்காக பேசுவேன், இஸ்ரேலுக்கு எதிராக நான் போர் முழக்கம் விடுவேன், ஆனால் இலங்கைக்கு எதிராக பேச மாட்டேன், ஈழத்தை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னா அதை விட போலித்தனமான நிலைப்பாடு எதுவும் இருக்க முடியாது. நீங்க அன்னைக்கு ஈழத்தில் அதை பாதுகாத்திருந்தீர்கள் என்றால், என்னால் அது விராஜ் மெண்டிஸ் அதை சொன்னார். என்ன சொன்னார்னா, உலகத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்களே வலிமையான இயக்கமாக நின்றவை, இறுதியாக நின்றவை வியட்காங். வியட்நாமில் இருந்த அந்த வியட்காங் போராளிகள் தான் அந்த கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தார்கள். அதனுடைய எச்சம் மிச்சம் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. ஜெனரல் கியாபினுடைய நடைமுறையை பயன்படுத்தக்கூடிய எந்த அமைப்பும் உலகத்தில் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் குறியிட்ட இரண்டு அமைப்பு, ஒன்று விடுதலை புலிகள், இன்னொன்று FARC ஃபார்க் என்கின்ற பெருநாட்டில் இருந்த அமைப்பு. இரண்டு அமைப்பும் ஒரே காலகட்டத்திற்குள்ளாக அளிக்கப்பட்டது. இதற்கு அடுத்து மிச்சம் இருந்த அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அமைப்பும் ஹமாஸ் அமைப்பும். அது ஈரான் என்கின்ற அமைப்பு என்கின்ற கட்டமைப்பு பின்புலமாக இல்லை என்றால் இவ்வளவு அவங்க தாக்கு பிடிச்சிருக்கிறார். இந்த கிட்டத்தட்ட ஹமாஸ் நிலைமை என்ன என்று நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஈழத்தமிழர்களை குறித்து, ஈழத்தமிழர் போராட்டத்தை குறித்து, விடுதலை புலிகளை குறித்து பேசும் பொழுதெல்லாம் ஒரு ஒழுங்கை கேட்கிறாங்க. நீ இன்டர்நேஷனல் ஆர்டர் படி இருந்தியா, இன்டர்நேஷனல் லா படி இருந்தியா, நீ சைல்டு சோல்ஜர்ஸ் வச்சிருந்தியா இல்லையான்னு. அது சைல்டு சோல்ஜர்ஸை பற்றியான கூத்து வேற எந்த கூத்துமே கிடையாது. அது பெரிய கூத்து அது. ஆனா எல்லா இடத்துலையும் இங்க எழுதிட்டே இருப்பாங்க. என்னன்னா, சைல்டு சோல்ஜர்ஸ் கன்வென்ஷன் வர்றது 99ல, 1999ல வருது. எது சைல்டு சோல்ஜர்ஸ் வர்றது. ஆனா இவன் ரெக்கார்டு எடுக்கிறதுன்னா 87 எடுப்பான், 1987 எடுப்பான். 1987 என்ன இருந்தாலும் அவன் வயசு எடுத்துட்டு இருப்பான். அப்ப அந்த கன்வென்ஷனே கிடையாது. அது குறித்து மாலதி அவர்கள் அழகா புத்தகத்தை எடுத்திருக்காங்க. போர்ல அப்பா அம்மாவை இழந்தவங்க அந்த குழந்தைகள் எங்க போகுன்னு தெரியாது, எங்ககிட்ட தான் வரும், நாங்க தான் தூக்கி வச்சு பாதுகாத்துட்டு இருப்போம். அது ஒருவேளை யூனிசெஃப் எடுத்துக்கிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. யூனிசெஃப் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதை எழுதி ஆவணம் நாங்கள்லாம் எங்களுடைய குழந்தைகள் 17 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெயர் பட்டியலை யூனிசெஃபுக்கு கொடுத்து, யூனிசெஃப் எங்களிடமிருந்து அந்த குழந்தைகளை மீட்கவில்லை என்று குழந்தைகளை அவங்க காப்பகத்தில் வச்சிருக்கிறாங்க. நீங்க இந்து பத்திரிகையில பாலச்சந்திரன் படுகொலை நடந்த பொழுது ஒரு படத்தை போட்டு கட்டுரை தொடர்ச்சியா எழுதினாங்க. ஈழத்துக்கு எதிராக எழுதிட்டே இருந்தாங்க, பல பொய்க்கட்டுரை எழுதிட்டே இருந்தாங்க. அது பொய்க்கட்டுரைன்னு சொல்றாங்க. அதில் ஒரு கட்டுரை சென்டர் பேஜ்ல ஒரு போட்டோ, ஒரு 10 வயசு பையன் அவன் உயரத்துக்கு AK-47 வச்சு நிக்கிற மாதிரி போட்டோ போட்டு சைல்டு சோல்ஜர்ஸ் ஆஃப் LTTன்னு போட்டிருந்தாங்க. இது எதுக்குன்னா, பாலச்சந்திரனும் ஒரு சைல்டு சோல்ஜரா, அதனால அவனை கொல்றது தப்பு இல்லைங்கிறது இந்து பத்திரிகை சொல்லிச்சு. ஆனா அந்த போட்டோல இருக்கிற அந்த சின்ன பையங்கிறது ஒரு சினிமா படத்தினுடைய ஒரு ஃப்ரேம். அது சோர்ஸ் சொல்லணும்ல, அதை போட்டு இன்னைக்கு வரைக்கும் பரப்பிட்டு இருந்தாங்க. இப்படி பல செய்திகள் அதன் மீது கட்டமைக்கப்பட்டது. அதைத்தான் ஹமாஸுடைய யாஹ்யா சின்வர் தலைவருக்கு, இந்த கடைசியாக கொல்லப்பட்ட யாஹ்யா சின்வர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார். அவர் இந்த வெஸ்ட், மேற்குலகம் ஒரு வெல் மேனர்டு விக்டிமா எங்களை எதிர்பார்த்தாங்க, வெல் பிஹேவ்டு விக்டிம்ஸ். நாங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைதியான, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கட்டுப்பட்டித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு எந்த கேள்வியும் கேட்காத ஒரு விக்டிமா நீங்க இருந்தீங்கன்னா சந்தோஷம்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு பாதிக்கப்பட்டவன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெல் பிஹேவ்டு விக்டிம்ஸா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா அப்படியான ஒன்றை ஈழத்தமிழர்கள் மீது இன்றைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க.
ஒவ்வொரு வருஷம் பாருங்க ரஜினி தரணகம்மா பத்தி ஒரு பெரிய கட்டுரையை வந்து ஸ்கிரால் பத்திரிகையில் போடுவான், வயர் பத்திரிகையில் போடுவான். ஆனா 43 பத்திரிகையாளர்கள் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரவிராஜில இருந்து தராகி சிவராம்ல இருந்து யாரை பத்தி எழுதியிருக்க மாட்டான். சரிப்பா, நீ சொல்ற ரஜினி தரணகம்மா பத்தி விரிவா எழுதலாமான்னு பார்த்தா, ரஜினி தரணகம்மா யாருன்னா இந்திய அமைதி காப்பு படை யாழ்ப்பாண மருத்துவமனையின் மீது குண்டு போட்டு 75 நோயாளிகளை படுகொலை செய்ததற்கான விட்னஸா இருந்தவங்க ரஜினி தரணகம்மா. ஏன்னா அந்த தாக்குதலின் பொழுது அங்க இருந்தவங்க அவங்க தான். இந்திய ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டவங்களை ஆவணப்படுத்திய ஒரே டாக்குமெண்ட் வந்து செய்த மனித உரிமை செயல்பாட்டை ரஜினி தரணகம்மா. அந்த ரஜினி தரணகம்மா எப்ப கொல்லப்படுறார் என்றால் இந்திய அமைதி காப்பு படை வெளியேறுகின்ற சமயத்தில் கொல்லப்படுகிறார். ரஜினி தரணகம்மா கொல்லப்பட்டதனால் யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம்? இது வரவே வராது. ஆனா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரையை வந்து எழுதினே இருப்பாங்க. சரி, ரஜினி தரணகம்மா எழுதி வச்ச கட்டுரை இருக்குல்ல இந்திய அமைதி காப்பு படையை பத்தி, சரி அதை பத்தி விவாதம் வருமானா வரவே வராது. இன்னைக்கு கடைசியா வந்து யார் நடந்திருக்குன்னா யாஸ்மின் சூக்கா வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்திய அமைதி காப்பு படையின் காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட 15,000 பேருடைய பெயர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. யார் இந்த யாஸ்மின் சூக்கா என்றால் ஐநாவினால் நியமனம் செய்யப்பட்ட 3 நிபுணர் குழுவிலே இருந்த ரான் ரட்னரோடு இருந்த ஒரு சர்வதேச புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டால் அவங்க ஒருத்தங்க தான் இன்னைக்கு ஒரு ITJP ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் வந்து அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 15,000 பேர் யார் யார் எந்த ஊரு, அவங்க பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க அட்ரஸ் என்னன்னு போட்டு எந்த இடத்துல காணாமல் போனாங்கன்ற பேர் பட்டியல போட்டாங்க. இப்பவும் வேணா பாருங்க, ரஜினி தரணகம்மா பத்தி அடுத்து ஒன்று வருவாங்க, கட்டுரை போடுவாங்க. அதே மாதிரி தான் காத்தான்குடி சம்பவத்தை பத்தி எழுதிட்டே இருப்பாங்க. இஸ்லாமியர் பிரச்சனை, இஸ்லாமியர் பிரச்சனை பேசிதான் ஆகணும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் விடுதலை புலி இயக்கம் அதை பேச வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணம் என்னெல்லாம் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய தூரத்தை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடல, அது வந்து நம்ம நிராகரிக்கல. ஆனால் அங்கிருந்த இஸ்லாமிய கட்சிகளினுடைய தலைமை என்ன முடிவெடுத்துச்சு? 1978, 79, 80 காலகட்டங்களில் தமிழர்களுடைய கட்சிகளோடு கூட்டணி வைப்பதில் தொகுதி பிரச்சனை வந்த காரணத்தினால் தாங்கள் தனியாக நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த சமயத்தில் தங்களை தமிழ் தேசியத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டார்கள், விடுவித்துக் கொண்டார்கள். நாங்கள் தமிழ் தேசியவர்கள் அல்ல என்றால் நாங்கள் தமிழர்களே அல்லன்னு என்று சொல்லிட்டாங்க. நாங்கள் தமிழர்களே அல்லன்னு சொல்லிட்டாங்க, தனித்த தேசியம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சிங்கள பேரினவாதமா அல்லது தமிழ் தேசியமா என்றால் நாங்கள் இரண்டோடும் சேரவில்லை, நாங்கள் மூன்றாவதாக நிற்கிறோம் என்று முடிவெடுத்தார்கள். அதுல 3வது ஆற்றலாக தங்களை நிறுத்திய பிறகு எந்த ஆற்றலோடு சேர்ந்து வேலை செய்வார் என்றால் 1980 இன்று வரை, இந்த அனுரா அரசுக்கு முன்பு வரை ராஜபக்சே அரசு, ரணில் அரசு, ஜெயவர்தன அரசு, சந்திரிகா அரசு, மைத்ரிபால அரசு என்று எந்த அரசு எடுத்தாலும் அத்தனை அரசிலும் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். அத்தனை தமிழர் அழைப்பின் பொழுதும் ஒரு கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அவங்க கொள்கையில் வேறுபாடெல்லாம் கிடையாது. 2009 போர் முடிந்த பிறகு நில மீட்புக்கு ரீஹபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் மினிஸ்டர் யார் இருந்தாங்க? ரவூப் இருந்தார். அந்த நிலங்கள் எல்லாம் யார் எடுத்தாங்க? ஆளும் இஸ்லாமிய வர்க்கத்தினுடைய எலைட்ஸ் எடுத்தாங்க. சாமானிய இஸ்லாமியர் கிடைக்கல. நம்ம திரும்ப இஸ்லாமியர் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லி பேசக்கூடாது. அங்கிருந்த இஸ்லாமிய எலைட், பொலிட்டிக்கல் எலைட்ஸ், கொழும்பு எலைட்ஸ் என்ன முடிவு எடுத்தாங்க? வாட் இஸ் தேர் பொலிட்டிக்கல் டெசிஷன், பொலிட்டிக்கல் சாய்ஸ் என்ன? அது விவாதத்துக்கே வராது. ஊர்காவல் படை உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்க? இந்த பொலிட்டிக்கல் அலைட்ஸ் உருவாக்குனா. இஸ்லாமிய மக்களுக்கு அதுதான் பெரிய கேடாக வந்து நின்னது. அது பேச மாட்டாங்க. இந்த ஊர்காவல் படை குறித்து காத்தான்குடி சம்பவத்துக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. ஊர்காவல் படையினுடைய கொலைகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பட்டியல் இருக்கிறது. இஸ்லாமிய தலைவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள், சாமானிய மக்கள் எச்சரித்திருக்கிறார்கள். விடுதலை புலிகள் மட்டுமல்ல, கிழக்கு பகுதியில் இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற பகுதியில் புலிகளுக்கு பெரிய கட்டமைப்பு கிடையாது. அங்கு அதிகமாக செயல்பட்டால் ஈரோ செயல்பட்டார்கள், பிளாட் செயல்பட்டார்கள். விடுதலை புலிகளுக்கு பலு இல்லாத பகுதிகளில் அந்த டெலோ செயல்பட்டது, EPR செயல்பட்டது. அவர்கள் அறிக்கை போட்டிருக்கிறார்கள், பிளாட் அறிக்கை போட்டிருக்கிறது. இஸ்ரேல் இங்கே இறங்கி வேலை செய்கிறது என்று, இஸ்லாமியர்களையும் தமிழர்களை பிரிக்கின்ற வேலையை இஸ்ரேல் செய்கிறது என்று அறிக்கை வெளியிட்டது பிளாட். ஆனா இங்க இதெல்லாம் மறைக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த 2 பிளவும் தேவைப்பட்டது. இந்த பிளவு தேவைப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் காஷ்மீரில் பண்டிட்டுகள் வெளியேற்றம் நடக்கிறது. காஷ்மீரில் பண்டிட்டு வெளியேற்றம் எப்படி நடக்குது? யார் நடத்துறா?
காஷ்மீரிகளா செய்தார்கள், காஷ்மீர் இஸ்லாமியர்களா செய்தார்கள்? இல்லை, இந்திய அரசு செஞ்சது. இவன் தான் பண்ணான், இவன் தான் இழுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டான். இதைத்தான் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வெளியேற்றம் என்று ஆமார்ஸ் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வருஷமும் எழுதுவார். யாழ்ப்பாணத்தில் இஸ்லாமியர் வெளியேற்றம்னு சொல்லுவார். சரிங்க சார், வெளியேற்றிட்டாங்க 94ல். அதுக்கப்புறம் எத்தனை காலம் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாணம் இருந்ததுன்னா பதில் வராது. 94ல 2009 புலிகளோட இறுதி நாள் வரைக்குமே யாழ்ப்பாணம் சிங்களரின் கையில் இருந்தது, சிங்கள ராணுவத்தின் கையில் இருந்தது. யாழ்ப்பாணம் புலிகளின் கையில் இருந்தால் முள்ளிவாய்க்கால் நடந்திருக்காது, முள்ளிவாய்க்கால் நடந்திருக்காது. சரி, 94 வெளியான முஸ்லீம்களை சிங்கள ராணுவம் ஏன் மீள்குடியேறுப்பு செய்யல? ஏன் அப்துல் ரவூப் செய்யல? ஹக்கீம் ஏன் செய்யல? ஏன் அஷ்ரப் செய்யல? ஏன் திரும்ப மீள்குடியேற்றம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் செய்யல? யார் தடுத்திருக்கிறாங்க? புலிகள் அழிந்து 17 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப இந்த முஸ்லிம் கொஸ்டின் குறித்து எந்த விதமான ஆழமான விவாதமும் வராமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்குள்ள புலிகள் மீது குற்றச்சாட்டு. இதுல 94 அந்த பிரச்சனை தீவிரம் அடைந்த பிறகு விடுதலை புலிகள் தரப்பில் இருந்து இந்த பிரச்சனை பெரிதான உடனே அடுத்த 7வது ஆண்டில் 2001 2002 விடுதலை புலிகள் இஸ்லாமியர்களுடைய தலைவர்களை அழைத்து, நீங்கள் தமிழிடத்தோடு வாழ விரும்பினால் இருக்கலாம், இல்லை என்றால் இஸ்லாமியர்கள் என்று தனித்த நாடை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதை விடுதலை புலிகள் முழு மனதோடு ஆதரிக்கும் என்பதை எழுதி கொடுத்தவர்கள் விடுதலை புலிகள். அதோட அந்த பிரச்சனை அவங்க செட்டில் பண்ணி முடிக்கிறாங்க. இது யாருமே இங்க பேச மாட்டாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு பாசிஸ்ட் மூவ்மெண்ட்னா திரும்ப திரும்ப இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் பாசிஸ்ட் சொல்றாங்க, நியோ பாசிஸ்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா விடுதலை புலிகள் பாசிஸ்ட் சொல்றாங்க, எந்த தயக்கமும் இருக்காது. அப்படின்னா எப்படி ஒரு செட்டில்மெண்ட் வந்திருக்க முடியும்? ஒரு ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் த மைனாரிட்டிஸ், ரிலிஜியஸ் மைனாரிட்டியை பிரபாகரன் ஏற்றுக்கொள்கிறார். எப்ப அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை தங்கள் ஆளுமை கீழ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்கள் எங்களோடு வாழ விரும்பினால் வாழலாம், தனித்து நீங்கள் தேசத்தை அமைக்க வேண்டும் என்றால் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் இந்தியாவிற்குள் மறைக்கப்பட்ட விவாதங்கள். நான் இதுக்கான ஆவணங்களை தேடி எடுத்து பார்த்தேன் போற சமயங்கள் எல்லாம். இதுல பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் தேடி சந்தித்து பேசி இருக்கின்றேன். இன்னைக்கு அது பேசுறதுக்கு வாய்ப்பா நான் பயன்படுத்திட்டதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா நான் நினைக்கிறேன். இதுல தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது இந்த சமயத்தில் இதெல்லாம் இப்படிப்பட்ட இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு இதையெல்லாம் விவாதத்துல வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு தேசிய இன விடுதலையை ஒரு இடதுசாரி அமைப்பு நடத்தியது. ஏன் விடுதலை புலிகளுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த நிலப்பரப்பில் கூட்டு பண்ணை செய்திருக்கிறார்கள், கூட்டு பண்ணையும் செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் கிராம மக்களும் விடுதலை புலிகளும் சேர்ந்து விவசாயம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய விளைபொருளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி எத்தனையோ மாடலை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சாதியை தங்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் முழுமையாக ஒழித்து கட்டி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்மளுக்கு ஒரு லெசனா எடுத்துக்காம அதையெல்லாம் நிராகரிப்பது, அதையெல்லாம் நிராகரிக்கக்கூடிய அம்பேத்கரியவாதிகள் நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களும் இது போன்ற தவறான தகவல் அடிப்படையில் தான் தங்கள் கருத்துக்களை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எந்த ஆய்வும் செய்யவில்லை. நான் ஒரு வீட்டில் ஐநாவுக்கு சென்றபோது ஒரு வீட்டை தங்கியிருந்தேன். ஒரு பெண் தோழர் அவர்கள் விடுதலை புலிகளினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர். அவர் இரவு முழுக்க எனக்கு சொல்லிட்டு இருந்தார் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. முதல் கட்ட நீதிபதிகளாக பணியமர்த்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் பெண்களாகவும் இருக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் விரும்பினார்கள். அப்படித்தான் அமைத்தார்கள். இதெல்லாம் அங்க நடந்திருக்கிறது, எக்ஸ்பெரிமெண்டா நடந்திருக்குது. இது குறித்து ஒரு கேரளத்தை சார்ந்த ஒரு ஆய்வாளர் ஈழத்திலே புலிகளின் ஆளுகை பகுதியிலே சாதி ஒழிப்பு எப்படி முன்னெடுக்கப்பட்டது என்பது குறித்து ஒரு ஆவணமே வெளியிட்டிருக்கிறார். தயவுசெய்து படித்து பாருங்கள். இப்படி இந்த விவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்டு இந்திய அளவில் மறைக்கப்பட்டு, இந்திய அளவில் நான் அந்த போர் நடந்த சமயத்தில் நான் டெல்லிக்கு பலமுறை போன சமயத்திலெல்லாம் பல முற்போக்குவாதிகளை பேசிய பொழுதெல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை they are terrorist organizations, they are fascist. அவங்க வேற எந்த தகவலும் தெரியாது. இந்து பத்திரிகையில் என்ன எழுதுறாரோ அவர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரோ அதை அப்படியே மனப்படம். இவர் எங்கடா இருப்பார்னா இவர் அலரி மாளிகையில் இருப்பார். அலரி மாளிகை யாரோடது? சிங்கள பேரினவாதிகளோடது. அங்கதான் போய் இந்து பத்திரிகை ஆசிரியர் முழுக்க அங்கதான் போய் கொட்டம் அடிப்பாங்க. அவங்க சொல்றதை அப்படியே எடுத்து வாங்கி எடுப்பாங்க. ஒரு எலேட்டட் ஃபீலிங்கை முள்வேலி முகாமை பற்றி எழுதினார் அந்த என்றாம் போயிட்டு வந்துட்டு. அவ்வளவு மோசமான முகாம் என்று சர்வதேச அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்து பத்திரிகையில 2 பக்க காலம் வருது, 2 பக்கத்துக்குள்ள முழுசா எழுதுறாங்க. இட் இஸ் எலேட்டட் ஃபீலிங் ஐ ஹேட் வேர் ஐ விசிட்டட் தி முள்வேலி முகாம். இப்படிப்பட்ட ஒரு இன்புட்டை இந்திய அளவில் வைத்த காரணத்தினால்தான் ஒரு இன அழிப்பை நம்மால் தடுக்க முடியவில்லை.
அப்ப இந்திய அளவில் தமிழர் போராட்டங்கள் குறித்து தவறான ஒரு பிம்பம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது, இடதுசாரி தன்மைகளால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் பெருந்துயரம். அதை மாவோயிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சில மார்க்சிய லெனினிய அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மறைந்த தலைவர் ஐயா தா பாண்டியன் அவர்கள் லண்டன் நகரத்தில் இருந்த மாநாட்டிலே, நாங்கள் இருந்த மாநாட்டிலே, தமிழருடைய சுயநிர்ணய உரிமையை, அவர்கள் விரும்புகின்ற அரசியல் விடுதலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் டி ராஜா அவர்கள் அதை சொன்னார். இப்பொழுது கூடிய மு வீரபாண்டியன் அவர்கள் அதை சொல்லுகிறார். இந்தியாவில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை சொல்லலை அப்படின்னால் அது அவர்களுக்கு தான் பின்னடைவு. ஏனென்றால் இது குறித்து அன்றைக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தால், தெற்காசியாவில் நடக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலை தடுத்து நிற்பதற்கான அரசியலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை எடுத்திருந்தால் உலக அளவில் நடக்கின்ற ஏகாதிபத்தியத்தினுடைய அழிப்பு நடவடிக்கை எதிரான பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்க முடியும். இன்றைக்கு ஏன் ஆசியாவுக்குள் நடக்கக்கூடிய இந்த இன அழிப்பிற்கு எதிராக சர்வதேச அளவிலே ஒரு இயக்கத்தை நம்மால் கட்டியெழுப்ப முடியும்? இந்திய அளவில் கட்டியெழுப்ப முடியல, இந்திய அளவில் கட்டியெழுப்ப முடியல. பாலஸ்தீனத்தில் தினம் பார்க்கக்கூடிய செய்திகள் நமக்கு பதறதுங்க. தினம் நம்மளால அதை பார்க்க கூட முடியல. அவ்வளவு கொலைகள், எவ்வளவு கொடூரமாக எல்லாம் கொலை செய்ய முடியும், அவ்வளவு எல்லாம் கொடூரமாக கொலை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த டிசைன், எந்த டிசைன்? அது ஸ்ரீலங்கன் மாடல். அல் ஜசீரா எழுதியிருக்கிறது, இது ஸ்ரீலங்கன் டிசைன் எழுதியிருக்கிறது. ஜிடிஓல வந்து அது குறித்தான விரிவான ஒரு விவாதத்தை அவங்க முன் வச்சாங்க. ஜிடிஓ பத்திரிகையாளர் முன் வச்சாங்க, அரபு பத்திரிகையாளர் எழுதுறாங்க ஸ்ரீலங்கன் மாடலை குறித்து. ஆனா இந்தியாவுக்குள்ள நடக்கல. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த இனப்படுகொலை குறித்தானதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதை வந்து 2008 2009 இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புரிந்து கொள்வதற்குள்ளாக இனப்படுகொலை நடந்து முடிந்து விட்டது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்து தகல்கா பத்திரிகையில் எழுத மாட்டேங்கிறான், ஏன் வந்து த வீக்ல எழுத மாட்டேங்கிறான், ஏன் அவுட்லுக்ல எழுத மாட்டேங்கிறான்னு ஒவ்வொரு எடிட்டோரியலா ஓடிட்டு இருந்தேன் நான். கடைசியில் தெரியுது, இதெல்லாம் தெரிந்து கொள்ளும் பொழுது 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் கடந்து போகும் பொழுது இங்க ஏற்கனவே ஒரு கோமாளி, அடுத்து ஒரு கோமாளி வந்துட்டு அது இன்னும் கோமாளித்தனமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப மறுபடியும் இதே பிரச்சனை இன்னைக்கு என்ன மறுபடியும் நடந்திருக்கா? இன்றைக்கும் தமிழர்களுடைய போராட்டங்கள் இந்திய அளவில் கொச்சைப்படுத்திட்டார். நம்ம வந்து நம்ம லிங்குஸ்டிக் ஃபெனடிக்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. லிங்குஸ்டிக் ஃபெனடிக்ஸ் நம்ம வந்து மொழி வெறியர்கள் பேசுறான். ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம மொழியை பேசுறது எப்படா மொழி வெறியா இருக்கும்? என் ஊர்ல ஓன் மொழியை திணிக்கிறது வந்து மொழி வெறி இல்லை, ஆனால் என் ஊரில் ஓன் மொழி திணிப்பது, நான் எதிர்ப்பது ஒரு மொழி வெறியாக மாறுகின்ற ஒரு கட்டமைப்பு இந்தியா உங்களுக்கு எழுப்பிட்டு இருக்கிறான். திரும்ப திரும்ப நம்மளை வந்து தனிமைப்படுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்க. தனிமைப்படுத்தினால் அழிப்பது எளிது. அதைத்தான் விடுதலை புலிகள் செய்து காட்டினார்கள். நீங்க எவ்வளவு பெரிய இராணுவமாக கட்டமைப்பாக இருந்தாலும் மக்கள் மனதிலே ஒரு தவறான பிம்பத்தை கட்டி எழுப்பிவிட்டால் உங்களை அழிக்கும் பொழுது கேள்வி கேட்பதற்கு ஒருவரும் கிடையாது, ஒருவரும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை குறித்து இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார கும்பல்கள் தமிழர்களை மிக கொச்சையாக சின்ன சின்ன பரப்புரையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழருக்கு எதிரான பரப்புரைகள், தமிழர்களை பல்வேறு விழுமியங்களுக்கு எதிரானவர்களாக நம்மை திரும்ப திரும்ப கட்டமைச்சிட்டு இருக்கிறான். இது எங்க போய் முடியும்? பேரழிவில் தான் போய் முடியும். அதைத்தான் நம்ம வந்து ஈழத்துல நம்ம பார்த்திருக்கின்றோம். இதை வந்து 2008 2009 காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு உணர்ந்து போய் நிற்கும் பொழுது நம்மளால கையாள முடியல. அவ்வளவு பெரிய வலிமை நம்மளுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு பெரிய அழிவு இங்க இருக்குது. நாளைக்கு வந்து இங்க டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வர்றான்னா முதல் குண்டு அங்கதான் போடுவான், நம்ம மேலதான் போடுவான். அதை கேட்கறதுக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம நம்ம நிற்போம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசியலை 2008 2009 நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருச்சு. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு முழுமையான நேர்மையான விவாதம் தேவை என்பதை இந்த 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 ஆதிரை கோருகிறது. ஆதிரை கோருகிறது. இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி தூங்க முடியல சிஃப். ஏன்னா அந்த துயரம் வந்து மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த துயரத்துக்குள்ளார போயிட்டு மீள முடியாம தான் இருந்தது. அது சொல்லணும்னா வந்து அந்த சமயத்துல என்னுடைய மகளுக்கு 1 வயசு, ஆசிஃபுக்கெல்லாம் தெரியும். அப்போ வந்து அந்த ஒரு 1 வயசு 1.5 வயசு குழந்தை அடிபட்டு இறந்து குப்புற கிடக்கும், இறந்து போய் கிடக்கும், கொல்லப்பட்டு கிடக்கும். அந்த போட்டோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச போட்டோ. நான் இந்த போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்து பார்த்து பழகின போட்டோ. ஒரு நாள் இரவு இது மாதிரி போராட்டங்கள் முடிஞ்சு வீட்டுக்கு போகும் பொழுது என் குழந்தை அதே மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கு, அதே போஸ்டர்ல. இதனால என்னோட குழந்தைய அடுத்த 5 வருடங்களுக்குலாம் எடுத்து கொஞ்சம் முடிஞ்சதே கிடையாது. திரும்ப திரும்ப அதை பார்த்ததுல அந்த ஞாபகம் இருந்துட்டே இருந்தேன். அந்த துயரம் வந்து போறதுக்கு ரொம்ப காலமாச்சு, அந்த துயரத்திலிருந்து வெளிவரதுக்கு ரொம்ப காலமாச்சு. அந்த மன வந்து அந்த இறுக்கத்திலிருந்து வெளியே வர முடியல.
என்னுடைய குழந்தையோட குழந்தை பருவத்தை நான் இழந்து விட்டேன். அவளோட நான் செலவு செய்யக்கூடிய நேரத்தை நான் இழந்து விட்டேன்னு சொல்லலாம். அந்த புகைப்படங்கள் ரொம்ப காலம் வதைச்சுது. அந்த வதை தாங்க முடியல. பெண்கள் உண்ணாவிரதம் நடந்தது எழுதியிருப்பார், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். தயவு செய்து இந்த கதையை எல்லாரும் சேர்ந்து எடுத்துடலாம். அது இவனுங்கிட்ட போய் சென்சார்லாம் வாங்க வேண்டாம். நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே பார்த்தலாம், நம்மளே உலகத்துக்கு கொண்டு போயிடலாம். நம்ம வழியை நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் பணம் போடுங்க. 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ ஆசிஃப் படம் எடுக்கட்டும். என்ன ஆசிஃப், நாங்கெல்லாம் க்ரௌட் ஃபண்டிங் பண்றதுக்கு கேட்குறோம். இந்த கவர்மெண்ட்டை போய் சென்சார்லாம் கொடுக்க வேணாம். அந்த படம் வந்தாகணும். ஏன்னா தமிழ்நாடு அந்த வழியை சுமந்து கொண்டே நின்னது. அந்த வழி எல்லாருக்கும் இருந்தது. எனக்கு அந்த பெண்கள் உண்ணாவிரதம் மதிமுக அலுவலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. அது ஒன்று தான் தமிழ்நாட்டில் எல்லா போராட்டத்தையும் இணைச்ச போராட்டம், மைய போராட்டமாக இருந்து கொண்டே இருந்தது. அது ஒரு சமயத்தில் அதை ஆதரித்து நாங்கள்லாம் பூலேன் தங்கராஜ் ஐயா எல்லாரும் கேண்டல் பிடிச்சி நிற்கலாம் மதிமுக ஆஃபீஸ் வாசல்லன்னு சொன்னார். சரி, எல்லாரும் வரிசையாக நின்னோம். சரி, அப்படியே நடந்து இந்த மாதிரி போராட்டம் நடக்குது அப்படி சொல்லிட்டு வரதுக்கு அப்படி நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நடக்க ஆரம்பித்தோம். அசீஃபும் நான் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்படி எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே எங்களுக்குள்ளே பேசிட்டோம், இப்படியே மெழுகுவர்த்திட்டு போயிட்டு இருந்தோம்னா குண்டுவா நிறுத்த போகிறான், போய் ட்ரெயின் நிறுத்துவோம்னு சொல்லி நிறைய ஸ்டேஷனில் ஓடிட்டோம். ட்ரெயினை நிறுத்திடுவோம் அப்படிங்கிறது ஓடணும். உள்ளுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள எல்லாரும் ஓடணும், திப்பு திப்புன்னு ஓடணும். அப்புறம் அங்கே மறுபடியும் காவல்துறை தான் எப்பவும் வழக்கம் போல் அலர்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அந்த அலர்ட்டான காவல்துறை அப்படியே எங்களை இழுத்துட்டு வந்தாங்க. அதையும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அப்போ தாய்லாந்தில் விமான நிலையத்தை மூடுற போராட்டம் நடந்தது. அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, போர் நிறுத்தம் என்பதை விட போர் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கூட சொல்ல முடியாத நிலைமை தான் அன்னைக்கு இருந்தது. அப்போ அன்னைக்கு அந்த விமான நிலையத்தை ஒரு முற்றுகையிடலாம் அப்படின்னு சொன்ன இளைஞர்கள், அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய வேலையை நம்ம செய்யலாம்னு சொன்ன இளைஞர்கள் என்று எல்லாருமே கலந்து கொண்டு பேசுகின்ற ஒரு நிகழ்வு இந்த போர்க்கால சூழலில் நடந்தது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வருகின்ற வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய தோழர் இயக்குனர் ஞானவேல் அவர்களுக்கு வரவேற்கின்றார். நான் முடிச்சிடறேன் தோழர், நீங்களாம் வரணுங்கிறதுக்காக இழுத்துட்டு இருந்தேன். அது அப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவங்களை இதில் எழுதியிருக்கிறார். பல சம்பவங்களுக்கு முத்துக்குமாரினுடைய இறுதி நிகழ்விலிருந்து ஆரம்பித்து பெண்களுடைய போராட்டம், கோயம்புத்தூரில் நடந்த இராணுவ வண்டியை தகர்த்தெறிந்த போராட்டம், இப்படின்னு பல விவரங்கள் இந்த புத்தகத்தில் தொகுப்பாக இணைக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகம் பல விவாதங்களை நம்மிடத்தில் எழுப்ப வேண்டும். இந்த புத்தகம் ஒரு திரைப்படமாக மாற வேண்டும், அவருடைய கனவு நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இது நம்ம எல்லாருமே இந்த புத்தகத்தை, ஏன்னால் அவர் ஒரு எந்த விதமான ஒரு பார்ஷியல் இன்புட்டும் இல்லாமல் இது எழுதும்போது எவ்வளவு வழியோடு எழுதியிருப்பாருன்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிகப்பெரிய வழியோடு தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதனால இதில் பெரும்பாலான சம்பவங்கள், ஒரு சில காட்சிகள், வெகு சில காட்சிகளை தவிர அனைத்துமே உண்மையானவை. வெகு சில காட்சிகள், அது 10% கூட கிடையாது. நீ எல்லாமே அதை எழுதும்போது ஒரு எந்த வழியோடு எழுதியிருப்பாருன்னு தெரியும். அதில் எத்தனை நண்பர்கள் நாங்கள் இழந்தோம் என்பதும் தெரியும். அதில் நடந்த எனக்கு இருந்த வருத்தம் என்னன்னா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் கட்டணும். அன்னைக்கு நான் அசீஃப் எல்லாம் சேர்ந்து இயக்கம் கட்டணும், முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம்னு. அது சிதம்பரத்துக்கு எதிரான பரப்புரையெல்லாம் மேற்கொண்டு அதில் தான் நாங்கள் ராஜீவ்காந்தியை வேட்பாளராக முன்னிறுத்தி, அந்த ராஜீவ்காந்தி இப்போ திமுகவில் இருக்கிறார் அல்லவா, அந்த ராஜீவ்காந்தியை வேட்பாளராக முன்னிறுத்தி பெரும் கட்டமைப்பு உருவாக்கணும். அந்த இயக்கம் அப்படியே தொடர்ந்து இருந்ததுண்ணா. ஆமாம் ஆமாம், தோத்தாரு, சிதம்பரம் தோத்தார். அதனால தான் அவர் இன்னைக்கு போய் ஏதாவது வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அவர் நிற்கிறது இல்லைங்க, அதுலேருந்து அவர் நிற்கிறது இல்லை. அந்த சமயத்தில் அசீஃப் அதில் சிறைப்பட்டார். அவர் போய் இறங்கி அவங்க பிரச்சாரம் ஆரம்பித்த அன்னைக்கு ஆலங்குடியில் கைது செய்யப்பட்டு 10 நாள் 12 நாள் புதுக்கோட்டை சிறையில் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பெயில் பெட்டிஷன் அங்கே ஆலங்குடி கோர்ட்டுக்கு வந்த பொழுது அது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம்னா 100 வழக்கறிஞர்கள் அப்பியர் ஆயிருந்தாங்க. அவரோட சேர்ந்து ஒரு 11 பேர் தானே தோழர்,
17 பேர் வந்து அங்க புதுக்கோட்டை சப்ஜெக்டில் ஒண்ணுமே இல்லை, துண்டறிக்கை கொடுத்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மணிசங்கர் ஐயர் தோத்தாரு, ப. சிதம்பரம் தோல்வியேற்றாரு, இளங்கோவன் தோற்றாரு, தங்கபால தோட்டார். அன்றைக்கு வந்து இவங்க எல்லாருமே தோல்வியை தழுவினாங்க. காங்கிரஸ் எப்பவுமே தோல்வியை தான் தழுவும். அதை வந்து அன்றைக்கு இனப்படுகொலையின் பொழுது அது நடந்தது. அது வந்து அந்த சமயத்தில் அசீஃப் வந்து அதை செய்தாரு. அந்த கூட்டமைப்பில் நாங்கள்லாம் சேர்ந்து பெரிய இயக்கமாக அதை உருவாக்கணும். அந்த இயக்கம் ஒருவேளை இருந்திருந்தால் இந்த கோமாளி கூட்டம், ஆமைக்கறி கூட்டம் நடந்திருக்காது. அது ரொம்பவும் ஆழமாக ஈர்ப்போடு வேலை செய்த அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் ஒருங்கிணைப்பு ஆற்றலாக அந்த ஆற்றல் வந்தது. அது அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதிலிருந்து தான் பல்வேறு தோழர்கள் இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வேலை செய்திருக்கிறோம். அன்றிலிருந்து இன்று வரை சமூகத்தின் மீது தளராத பற்றோடு, தனியாத ஈழத்தின் மீதான அந்த காதலோடு இன்றைக்கு வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிஃப் அவர்களுடைய இந்த நூல் வரவேற்புக்குரியது. இப்படியான ஒரு நூலை கொடுத்து இந்த சமயத்தில் இது ஒரு விவாத பொருளாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்ததற்கான இந்த படைப்பிற்காக நான் மேற்பல்கலைக்கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.